இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவு உயிருக்குயிரா லவ் பண்ண விவேக்க எப்படி மறக்க முடியுது? எதுக்கு விவேக்க விட்டு பிரியணும்? அடடா, என்ன மித்ரா நீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அது பிரியறது கிடையாது, பிரியற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்? டிராமாவா? ஆமா, உங்க அப்பாவோட சேர்ந்து நாங்க எல்லாருமே டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? எதுக்குன்னா விவேக்குக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. கல்யாணத்தை நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிடுமா? விவேக்குக்கு ரொம்ப பிடிச்ச ஜானு கூட கல்யாணம் நடக்கணும். நடக்க போற கல்யாணத்தையே நிறுத்துறோம்னா இந்த கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்காமையா இருப்போம்? அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. தேவயானி சித்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா 10 ஊர் 10 எரிஞ்சா கூட அவங்க நினைச்சதுதான் செய்வாங்க. அவங்க பிடிவாதமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட இறக்க குணமே காட்ட மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது மித்ரா. தேவயானி ஆண்டி என்னதான் பிடிவாதமா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க பிடிவாதத்தை மாத்திர மாதிரி நமக்கு ஏதாவது லுப் ஹோல் கிடைக்காமையா போயிடும். ஆனா அவங்களோட பிடிவாதத்துக்கு பின்னாடி மனிஷா இருக்கா. மனிஷாவாலதான் தேவயானி ஆண்டியோட பிடிவாதமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் மனிஷாவோட வழியிலேயே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி? நான் சொன்னாலே எங்க சித்தி கேட்க மாட்டாங்க. மனிஷா சொன்னா எப்படி கேட்பாங்க? கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஆனா மனிஷா ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லணும்? மனிஷாவுக்கு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அந்த அவசியம் வர மாதிரி நான் செய்ய போறேன். மனிஷாவே தேவயானி ஆண்டி கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளோ ஈஸியா நடக்கும்னு எனக்கு தோணல. நாம நிறைய தடவை நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் சில நேரங்கள்ல நடந்திருக்கு மித்ரா. நடக்கணும்னா அதுக்கு நாம முயற்சி செய்யணும். நாங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா விவேக் ஜானுவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்களோட இந்த முயற்சியால இந்த கல்யாணம் நின்னு போகலாம். யாருக்கு தெரியும், விவேக் ஜானுவோட கல்யாணமும் அங்க நடக்கலாம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்களும் உங்க மனைவியும் ஒண்ணு சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த விஷயம்லாம் எதுக்கு? லக்ஷ்மியை பத்தி பேசும்போது மட்டும் எதுக்கு நீங்க சோகமாகறீங்க? எதுக்கு நீங்க உங்களையே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? திரும்பவும் லக்ஷ்மியை சந்திக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நீங்க சந்திப்பீங்களா? ஆக்சுவலா சந்திக்கிற எண்ணமே எனக்கு இல்லை.